நீலகிரி மாவட்டம் லவ்டேல் பகுதியில் திமுக, தாவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. மாற்றுக் கட்சி மகளிர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கேத்தி பேரூராட்சி ஒன்றிய செயலாளர் ஜெய் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் பிரசுரங்களாக வழங்கி வாக்கு சேகரிக்கப்பட்டது. தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரத்னசாமி தலைமையில் அதிமுகவினர் முக்கிய வீதிகளில் செல்வோர் மற்றும் வணிக நிறுவன வியாபாரிகளிடம் பிரசுரங்களை வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். பாபநாசம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே 100 நாட்கள் வேலையை 125 நாட்களாக உயர்த்துமாறு கழக பொதுச் செயலாளர் விடுத்த கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டதை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி கழக நிர்வாகிகள் பிரசுரங்களை விநியோகித்தனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் பிரசுரங்களை வழங்கியதோடு அதிமுகவின் சாதனைகளையும் திமுகவின் அவலங்களையும் எடுத்துக் கூறினர். வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமுலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதி சோழமாதேவி குங்கும வள்ளியம்மன் உடனுரை குலசேகர சுவாமி திருக்கோயிலுக்கு தளம் அமைத்து சுற்றுச்சுவர் கட்ட கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மும்மூர்த்திகள் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி 50 பேருக்கு வழங்கும் அன்னதானத்தை 100 பேருக்கு வழங்கவும் ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியில் உபரிநீர் திறக்கப்படும் போது புவனகிரி அருகே உள்ள முட்டலூர் பகுதியைச் சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என சிதம்பரம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் இதனை வலியுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதி சோழமாதேவி குங்கும வள்ளியம்மன் உடனுரை குலசேகர சுவாமி திருக்கோயிலுக்கு தளம் அமைத்து சுற்றுச்சுவர் கட்ட கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மும்மூர்த்திகள் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி 50 பேருக்கு வழங்கும் அன்னதானத்தை 100 பேருக்கு வழங்கவும் ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியில் உபரிநீர் திறக்கப்படும் போது புவனகிரி அருகே உள்ள முட்டலூர் பகுதியைச் சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என சிதம்பரம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் இதனை வலியுறுத்தினார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் 167வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிங்காரவேலர் திருவுருவ சிலை மற்றும் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் வடக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா, கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயவர்தன், SR விஜயகுமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு மணிமண்டபம் அமைத்தவர் புரட்சித் தலைவி என்பதை நினைவு கூர்ந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பெத்த வேப்பம்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி 30 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற எருது விடும் விழாவை வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோ செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழகம், ஆந்திரா, கேரளா மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற விழாவினை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் கோபால் சார்பில் வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் உட்பட மொத்தம் 74 பரிசுகள் வழங்கப்பட்டன.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் தொகுதி நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை அரியணையில் அமர்த்துவது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி முன்னாள் அமைச்சர் KC வீரமணி ஆயிரக்கணக்கானோருக்கு அசைவ விருந்தளித்தார்.